தினமும் 1 ஹவர் கிளாஸ், தினம் 15 கொஸ்டின், எல்லாத்தையும் படிக்கணும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, தப்பிக்கவே முடியாது, படித்தே ஆகணும், ஆன்சர் சொல்லியே ஆகணும். அதாவது படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிச்சிருந்தா இந்த டிப்ளமோ படிக்காமல் ஒழுங்காக ஒரு டிகிரியாவது படித்து எங்கேயாவது போய் பொழைச்சிருந்துருக்கலாம். அப்போ ஒழுங்காக படிக்கலை, கோட்டையை விட்டாச்சு. அதுக்கு தான் சேர்த்து வச்சு இந்த வயசில் இப்படி மாட்டிக்கிட்டு தினம் இப்படி சின்ன குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி தினமும் ஒரு 15 கொஸ்டினை கொடுத்துட்டு 1 வேர்ட் கொஸ்டின் தான், அது பிரச்சனை இல்லை, படிக்கலாம் வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த வயசுக்கு மேலே இதையெல்லாம் நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஒத்துக்கிறேன், டாக்டர்ஸ் எல்லாம் டெய்லி படிக்க தான் செய்கிறாங்க. அவங்க கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பட்டு நர்சஸ்மே வந்து தெரிஞ்சுக்கணும் தான். பட் அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வந்துட்டு தெரிய வந்துடும். அதுக்காக தினமுமே வந்துட்டு அது சும்மா சும்மா படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுதுல்ல, புரிஞ்சுக்கோங்களேன். அது எப்போவுமே உட்காந்துட்டு நம்ம ஃபோனை பார்த்துக்கிட்டும் படிச்சுக்கிட்டுமே இருந்துகிட்ருக்க முடியுமா? நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதையும் பார்க்கணும். ஸோ வீட்டில் வேலை செய்யணும். இந்த மாதிரி டெய்லி டெய்லி உட்காந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கே ஒரு மாதிரி போரிங்காக இருக்குல்ல. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நர்சிங் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு சில டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட கிரெடிட் ஹவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம படித்து பாஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி அந்த கிரெடிட் ஹவர்ஸை வந்து எடுத்த பிறகு தான் அது லைசன்ஸ் எல்லாம் ரினியூவல் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட்டு அந்த நர்சிங் கவுன்சிலே மனசு இறங்கி இப்போல்லாம் வந்துட்டு 2005க்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களாம் வந்துட்டு இனிமேல் அந்த சினி ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சிஎன்இ ப்ரோக்ராமாவது பரவாயில்ல, ஒரு அந்த 5 வருஷம் டைம் இருக்குது நமக்கு. அதை பொறுமையாக நம்ம எப்போ ரிலாக்ஸாக இருக்கோமோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம அதை படித்து அதை கம்ப்ளீட் பண்ணால் கூட ஓகே தான். பட்டு இது வந்து கொஞ்சம் டார்ச்சராக தான் இருக்குது. தினம் தினம் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியல. ஏன்டா திரும்பி போய் அங்கே விழுந்தோன்ற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், இன்னும் எவ்வளோ நாளைக்கு போகிற வரைக்கும் போகட்டும்.